ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அழைக்கிறது கரிசல் டெரஸ் கார்டன். டெரஸ் கார்டன்னா ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள், ஒரு தக்காளி செடி ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். ஒரு 4 வாட்டர் கேன் இப்போ தான் வாங்கி கொடுத்து அதில் ஒரு சில வெண்டைக்காய் அந்த மாதிரி போட்டிருக்கோம். வீட்டில் பெயிண்ட் அடித்த டப்பா இருந்துச்சு, அதில் ஒரு 3 கத்திரிக்காய் செடி, அப்புறம் அந்த அரிசி பையில் கட் பண்ணி அதை தைச்சி அதில் கொஞ்சம் வெந்தயக்கீரை அதெல்லாம் போட்டிருக்கேன். உடஞ்ச சூட்கேஸில் ஒரு கீரை செடி போட்டேன், அது நல்லா தழைஞ்சி வந்திருக்கு. இன்றைக்கி அதைத்தான் அறுவடை பண்ண போகிறேன். பாருங்கள், நான் எந்த கேன்னா அந்த 5 லிட்டர் ஆயில் கேன் இருக்கும் இல்லையா, அதில் தான் அந்த கீரை போட்டிருக்கேன். நிறைய போட்டேன், ஆனால் அது ஏன்னா வரல, ஒரு 4 செடி தான் வந்துச்சு. ஆனால் இந்த சூட்கேஸில் போட்டது வேணால் பரவாயில்ல. இன்றைக்கி எங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பொரியல் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கீரை வந்துருச்சு. அந்த கீரையை இப்போ நான் உங்களுக்கு அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் இப்போது 90 கேன் வாங்கி கொடுத்துருக்காரு. அது எப்படி சொல்கிறதுனே தெரில. நீ அந்த 90 கேனுக்கு நான் மண் தேடி மண்புழு உரம் தேடி எல்லாம் சரி, அந்த 90 கேனும் நான் மேலே கொண்டு வந்து சேர்த்தணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொன்று உடஞ்ச கேனில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீரை 2 போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் கீரை வந்துட்டுருக்கறனால எனக்கு ஒரே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்க, இது வந்து ரொம்ப உடஞ்சி போன கேனு. இது ஒன்றுத்துக்கு ஆகாதுன்னு நினச்சோம். சரி, அதில் 4 கீரை போட்டேன். அதில் நான் நல்லா வந்துருச்சு. அழகாக இருக்குது. கட் பண்ணுறதுக்கே சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி கீரை எங்கள் வீட்டில் அப்படிங்கும்போது. அப்புறம் இந்த செடிகளுக்கு இடையில அந்த மண்ணுக்குள்ளேயே இருந்து ஒரு சில கீரை வந்துச்சு. அதுலேயும் அந்த கீரையும் இருக்குது. இந்த டெரஸ் கார்டன் உருவாக்கணும்னு நான் ஆசைப்பட்டதுக்கு ரீசனே வந்து என்னென்னா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த குப்பைக்கீரை தான். இந்த குப்பைக்கீரை இப்போ கடையிலலாம் கிடைக்கிறதில்ல. கால் முட்டி வலிக்கும் அந்த கீரை அவ்வளோ நல்லதாம்மா. அது நல்லா விதைய சேர்த்து வச்சு நான் பெரிய கீரை அதில் உருவாக்கணும்னு ஆசைப்பட்ருக்கேன். அப்புறம் இங்கே ஒரே ஒரு பீட்ரூட் கீரை வந்திருக்கு. அதை வெட்டலான்னு பார்த்தேன். சரி வேணாம், அதுவும் விதைக்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். பாருங்கள், இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் செஞ்ச கீரை. இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. போதும், பருப்புக்குள்ளே போட்டு பருப்பு கீரையாக போட்டுடலாம். அச்சச்சோ, ஒரு குப்பைக்கீரையை கட் பண்ணிட்டோம் போல இருக்கே, தெரியாத. சரி பரவாயில்ல, இன்றைக்கி அதையும் செஞ்சுருவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.